லைஃப்ல கொஞ்சம் கூட நிம்மதியே இல்ல. நிம்மதி ஸ்பெல்லிங்கே மறந்து போச்சு. லைஃப் இஸ் ரோஸ்டிங் மீ அட் 360 டிகிரி சரண். எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன் பாசிட்டிவா இருக்கிறதுக்கு, பாசிட்டிவ் அப்ரோச்ல இருக்கிறதுக்கு. பட் நத்திங் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்றீங்களா? ஸோ in this video I'm going to teach you 3 important techniques. இதுல ஏதாவது ஒண்ணு நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஜம்முன்னு எந்த சுச்சுவேஷனா இருந்தாலும் அப்படியே இருக்கலாம். ஓகே, அந்த காம்னஸ் அதை எப்படி அட்டைன் பண்றது அப்படிங்கிறது தான் சொல்லி தர போறேன். ஓகே, ஹாய் காய்ஸ், ஐ ஆம் சரண். வெல்கம் டு சரணிட்டி. ஃபர்ஸ்ட் டெக்னிக், அக்செப்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடந்தாலோ, வீட்ல, வேலையில, இல்ல யாருன்னே தெரியாத முன்ன பின்னர் தெரியாதவெல்லாம் உங்களை ஏதாவது ஹர்ட் பண்ணாலோ, நீங்க எதிர்பார்த்ததுக்கு அப்படியே ஆப்போசிட்டா எந்த விஷயம் நடந்து உங்க மனசை உடைச்சு போடுற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் நடந்தாலும் ஜஸ்ட் இந்த ஒரு விஷயத்த நல்லா மனசுல பதிய வைங்க, அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அக்செப்ட் பண்றதுன்னா சும்மா வாய் அளவுல ஆமா இது எனக்கு நடந்தது நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அது இல்ல, கம்ப்ளீட்டா 100% அக்செப்ட் பண்ணணும். ஓகே, இது நடக்குது, நான் இதை ஏத்துக்கிறேன் அப்படின்னு அக்செப்ட் பண்ணணும். இப்படி அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது. ஓகேவா? ரெசிஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த சிச்சுவேஷனை நான் மாத்த ட்ரை பண்றேன், இதுக்கு ஏத்த மாதிரி ஏதாச்சும் ஆல்டர் ஒர்க்ஸ் பண்ணி அதை எனக்கு ஏத்த மாதிரி நான் மாத்திடுவேன் அப்படின்னு அதை டிஃபைன் பண்ணி ரெசிஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ நீங்க வெளியில போறீங்க, நீங்க எதிர்பார்க்காத சமயத்துல அப்படியே மழை சும்மா அப்படியே டவுன் போறீங்க, அப்படி கொட்டி தீர்க்குது. உங்க கையில கொடை இல்ல, உங்களுக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒண்ணு, ஐயோ இப்படி மழை வந்துருச்சே, என் நேரம் எல்லாமே இப்படிதான் நடக்கும் அப்படின்னு அந்த சிச்சுவேஷனை கடிஞ்சுக்கிட்டு ரொம்ப கசப்பா அதை கடந்து வர்றது. இல்லையா ஆப்ஷன் 2, சின்ன வயசுல மழையில நனைஞ்சிருப்போம்ல, இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ இந்த மாதிரி ஒரு மழையில நனையறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குன்னு அந்த மழைய சூப்பரா என்ஜாய் பண்றது. இதேதாங்க, உங்களுக்கு பிரச்சனை வருது, உங்களோட இன்னர் பீஸ ஒரு விஷயம் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா அந்த நடந்த விஷயத்த அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை அப்படியே லெட் கோ பண்ணிடுங்க. எஸ், ஒன்ஸ் நீங்க அதை லெட் கோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு காம்னஸ் தானா வரும். யா, இட் ஹேப்பன்ட், என்ன பண்ண முடியும்? ஆமா, எனக்கு தான் நடந்திருக்கு, அதுக்காக நான் கஷ்டப்படணுமா என்ன? அதெல்லாம் என்னால முடியாது அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? செகண்ட் டெக்னிக், இப்போ உங்களுக்கு கஷ்டம்னு ஒரு ஃபேஸ் நடக்குது லைஃப்ல. ஓகேவா? ரொம்ப நீங்க ஸ்ட்ரகிள் ஆகுற ஃபேஸ்னு வச்சுப்போம். இந்த ஃபேஸ் நடக்கிறப்போ, உங்க மனசு உடையிறப்போ, நீங்க உங்க மனசை பார்த்து ஒரு கேள்வி கேளுங்க, இது யாருக்கு நடக்குது அப்படின்னு கேளுங்க. ஓகேவா? அப்போ அதுக்கு என்ன பதில் வரும்? எனக்கு தான் நடக்குது அப்படின்னு ஒரு பதில் வரும். அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, அந்த எனக்குல இருந்து உங்களை டிட்டாச் பண்ணிக்கிட்டு நீங்க அப்சர்வரா மாறுங்க. இப்ப நீங்க ஒரு தியேட்டர் போறீங்க, படம் பாக்குறீங்க, படத்துல வந்த காட்சிகள்லாம் உங்களுக்கு தெரியுது இல்ல, அது நீங்க கிடையாது, அது என்னமோ சும்மா நடக்குது அப்படின்னு அதை நீங்க பாக்குறீங்கல்ல. இப்போ ஒரு நெருப்பு எரியுதுன்னா தியேட்டரோட ஸ்கிரீன் அந்த நெருப்பால் அஃபெக்ட் ஆகுதா? இல்ல, அது படத்துல நடக்குது, அது சினிமா. அந்த தியேட்டர் ஸ்கிரீன் அந்த ஃபயரால எந்த துன்பத்தையுமே அனுபவிக்கல. அதேதான் காய்ஸ், உங்க உடம்புக்கு இந்த கஷ்டம் நடக்குது. ஓகேவா? உங்க மனசுக்கு அந்த கஷ்டம் உணரப்படுது. நீங்க தான் அந்த மனசு இல்லையே, அந்த உடம்பும் இல்லையே, அப்புறம் எதுக்கு அது உங்களை அஃபெக்ட் பண்றதுக்கு நீங்க கஷ்டப்படணும்? நீங்க அப்சர்வரா மாறுங்க. பார்ப்பவனை பார்த்தல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த அஷ்டவகர கீதை படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப நான் சொல்றதோட நீங்க கனெக்ட் பண்ணிப்பீங்க. ஜஸ்ட் பி அன் அப்சர்வர், விட்னஸ் பண்ணுங்க போதும். ஓகே, இந்த மாதிரி நடக்குதுல்ல, ஐயோ இப்படி நடந்துச்சா, இப்படி நடந்திருக்க கூடாதுல்ல, ஆனா அப்படி நடந்துச்சு அப்படின்னு ஜஸ்ட் விட்னஸ் மட்டும் பண்ணுங்க. இப்படி நீங்க விட்னஸ் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு அந்த காம்னஸ் தானா வந்துடும். ஓகே, தேர்ட் டெக்னிக், நோபல் சைலன்ஸை ஃபாலோ பண்றது. எஸ், எனக்கு ஏத்த மாதிரி எதுவுமே நடக்கல, என்ன வாழ்க்கை வச்சு செய்து எனக்கு புரியுது,
ஆனா நான் அமைதியா இருக்க போறேன் அப்படிங்கிற முடிவெடுக்கிறது. அமைதினா உங்க வீட்டு அமைதி எங்க வீட்டு அமைதி எல்லாம் இல்ல, பூரண அமைதி. ஓகே, ஒரு வார்த்தை கூட வாயை தொடர்ந்து பேசக்கூடாது, அந்த மாதிரி ஒரு அமைதி. இன்னொருத்தங்க இந்த கஷ்டத்தை கேட்டு அதை நீங்க சொல்லி அவங்க உங்களை கம்ஃபர்ட் பண்ணணும், பேம்பர் பண்ணணும்னு நினைக்க கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கஷ்டம் உங்களுக்கே நடக்கலைங்கிற அவேர்னஸ் உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்க எதுக்கு இன்னொருத்தர் வந்து உங்களை பேம்பர் பண்ணணும், கன்சோல் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்கணும் சொல்லுங்க. இப்படி அந்த நோபல் சைலன்ஸ் உங்களுக்கு எதை தெரியுமா கத்து கொடுக்கும்? இந்த கஷ்டம் என்னோட ஃபியூச்சரை ஷேப் பண்றதுக்காகத்தான் நடக்குது. இதுல இருந்து நான் ஏதோ ஒரு லெசனை கத்துக்கணும்னு the entire universe is teaching me something அப்படிங்கிறத உணருங்க. ஓகேவா guys? The calmness, peace is not an absence of struggle. ஓகேவா? எவ்வளோ பிரச்சனை நடந்தாலுமே நீங்க அமைதியா இருக்கணும், அதுதான் அந்த காம்னஸ். பிரச்சனையே இல்லை, யாருமே இல்லை, லைஃப் ஸ்மூத்தா இருக்கு, நான் ஸ்மூத்தா இருக்கேன், ஆஹா அப்படி இல்லை. தப்பு பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சும் யார் தப்பு பண்ணலையோ அவங்கதான் யோக்கியம். ஓகேவா? அந்த மாதிரி தான் ஸ்ட்ரகிள் இவ்வளோ இருக்கும் போதும் அந்த காம்னஸை, அந்த சைலன்ஸை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா தானா உங்களுக்கு அந்த இன்னர் பீஸ் உங்களுக்கு கிடைக்கும். எஸ் காய்ஸ், அவ்வளவுதான். இந்த 3 டெக்னிக்ல நீங்க ஏதாச்சும் ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணாலும் சரி, ஆர் எல்ஸ் ஒரு ஃபர்மெண்டேஷனா இதை எப்படியாவது மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி நீங்களா புதுசா இதுல இருந்து ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணாலும் சரி, பட் ஃபாலோ பண்ணுங்க. உண்மையா சொல்றேன், உங்களுக்கு நீங்களே நல்லது பண்ணிக்கிறீங்கன்னு அப்பதான் உங்களுக்கு தெரியும். சே, இதுக்காகலாவா நம்ம இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டோம், ஐயோ ரொம்ப அவமானமா இருக்கே நம்மள நினைச்சே நம்மளுக்கு அப்படிங்கிற ஒரு உணர்வு இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரும். எஸ் காய்ஸ், யூ ஷுவர்லி தேங்க் மீ ஃபார் இட். ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே.